Hi, welcome to Hashi Vlogs. இந்த வீடியோல ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான தக்காளி தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஆல் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்க YouTube inboxல நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சட்னிக்கு தேவைக்கேற்ப தக்காளியை வந்து இந்த மாதிரி பீஸா கட் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி ஆஃப் சட்னி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம சட்னிக்கு அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து நல்லா சூடானதும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 இல்லை 3 ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய். இந்த சட்னி மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து தோசை ஆகட்டும் இட்லி ஆகட்டும் நீங்கள் வந்து திரும்ப செஞ்சு கொடுக்குற மாதிரி ஆகும். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சட்னி இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகும் உளுந்தம்பருப்பும் போட்டுக்கலாங்க. இது 2 வந்து நல்லா பொரியட்டுங்க. திரும்ப சொல்கிறேங்க, நீங்கள் வந்து இட்லிக்காகட்டும் தோசைக்காகட்டும் இல்லை சப்பாத்தி இல்லை பூரிக்கு கூட இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா வந்து வெடித்து வருது. இந்த ஸ்டேஜில் மிளகா போட்டுக்கலாங்க. மிளகா வந்து இது நல்ல காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 3 மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கேற்ப நல்லா வந்து மிளகா போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அப்படிங்கிறனால 3 மிளகா வந்து போட்டிருக்கேங்க. நல்லா வந்து இப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா லைட்டாக வந்து வதக்கட்டுங்க. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இதில் வந்து சேர்த்திக்கலாங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து சேர்த்திக்கலாம். இதுவும் வந்து நல்லா வறுக்கணுங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து வதக்கி விடுங்க. சூட்லேயே வந்து தக்காளி அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்து வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு ஃப்ளேவருக்காக மஞ்சத்தூள் வந்து லைட்டாக தூவிக்கலாம். விட்டு இதையும் வந்து நல்லா பிரட்டி விடுங்க. தக்காளியும் போட்டிருக்க மிளகா எல்லாம் நல்லா வந்து வதக்கி விடுங்க. லைட்டாக வந்து கலர் மாறும் பாருங்க மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம். அதே மாதிரி தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான ஒரு விஷயம், பெருங்காயம் வந்து ஆட் பண்ணணுங்க. உங்கள்கிட்ட வந்து கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சரி இல்லை வந்து பவுடர் பெருங்காயம் இருந்தாலும் சரி, எந்த பெருங்காயம் இருந்தாலும் வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கணுங்க. பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள் லைட்டாக வந்து நல்லா நம்ம போட்ட எண்ணெயிலையும் மிளகா ப்ளஸ் வந்து டொமேட்டோ எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எங்ககிட்ட பவுடர் பெருங்காயம் தான் இருக்குது. அதனால் வந்து பெருங்காயம் வந்து கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம். நல்லா போட்டு இதையும் வந்து நல்லா வந்து வதக்க வேண்டியது தான். பாருங்கள் இந்த மாதிரி வந்து வதக்குங்க. இப்போ வந்து எல்லாமே சூடாயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி இல்லை வந்து இதை வந்து தனியாக வந்து சூடு ஆறுற வரைக்கும் வந்து எடுத்து வச்சிடலாங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க முடியும். சூட்டோடு வந்து போட்டு அரைச்சிடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சட்னிக்கு தேவையான தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச தக்காளியும் போட்டு அரைச்சிட வேண்டியதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை போட்டு அரைச்சி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சிருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து அரைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியும் போட்டு அரைச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்குறேங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து போட்ட மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கலந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி தாளிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால எகெயின் வந்து தாளிக்க தேவையில்லை. இஃப் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் திரும்ப வந்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல்.